அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாகவே எங்கள் கடையில் ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வியாபாரத்தில் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். அதாவது தன்னை நான் புகழ்றேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு யாராக இருந்தாலும் சரி, வியாபாரம் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே இதில் பொய் ஏமாற்றம் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம கடையில் ஒரு பொருள் இருக்குது, அதாவது இந்த இருக்கு பாருங்கள் பேரிச்சம்பழம். அதாவது இந்த பேரிச்சம்பழம் அதாவது அழுகி போயிடுச்சு. நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரப்போ நல்லதாக இருந்துச்சு. ஒரு குவான்டிட்டி 180 ரூபா. அதாவது இது வம்பாயிடுச்சுனால இப்போ நம்ம கஸ்டமருக்கு இது கொடுக்க முடியாது. அதனால நம்ம இதை அப்படியே வச்சுட்டோம். நம்ம இப்போ இதுக்கு வேற எதனா வழி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் லாஸ் ஆகாது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய இதில். நீங்கள் போய் சொல்லி விற்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளை விற்றுடலாம். ஆனால் நீங்கள் அதில் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை விட 2 மடங்கு 3 மடங்கு லாஸ் கூட பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தீனை பின்பற்றினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். தீனை பின்படுத்தலைன்னா கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சே தீருவான். போய் சொல்கிறது என்ன? தீனை விட்டுறது தானே. உண்மை சொல்கிறது மட்டும்தான் தீனை நம்ம பின்பற்றுறது அர்த்தம். தீனை விட்டோன்னா கண்டிப்பாக நம்ம தோல்வி அடைஞ்சே தீருவோம். வெற்றி அடையிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால வியாபாரத்தில் என்றைக்குமே சரி, 5-10 சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, பொருளை விசிலடிச்சிடலாம். ஆனால் போய் சொல்லி மட்டும் வியாபாரம் செய்யாது.